காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ஹனி ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயம் டிவிகே சைட்ல இருந்து பண்றாங்க. அதுவும் பெண் ரசிகர்களை ஆண் ரசிகர்கள்லாம் இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு விஜய் அந்த விஷயம் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் மேல பெண்களுக்கு ரசிப்பு தன்மை இருக்குமா? இப்ப நீங்களே இருக்கீங்க, இவ்வளவு விஜய் பத்தி இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. நீங்களும் ஒரு ரசிகர் தான். ஒரு ஆண் நடிகனுக்கு பெண் ரசிகைகள் தான் மிக முக்கியம். அது விஜய்க்கு இருக்குது. அதனால தான் அவர் இவ்வளோ நாள் கொஞ்சமாவது சர்வே பண்ணார். சினிமா நடிப்புன்னு எடுத்தால் விஜய் என்னம்மா பெரிய நடிகை இருந்தாலும். குஷி படத்தை பாருங்க, ஜோதிகா அவரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. அதுவும் பாப்பு பாப்புன்னு ஒரு பாட்டு வரும். அதில் ஜோதிகா சும்மா அந்த பாப்பு பாப்புன்னு சொல்லி விதமான இதில் எக்ஸ்பிரஷனை காட்டுவாங்க. இவர் பார்த்தா பாவமாக இருக்கும். அதே மாதிரி அவரை வெற்றி பெற்ற படங்களில் விஜய் இருந்தார் ஒழிய படம் அவருக்காக ஓடினதில்லை. கில்லி படம் வந்து பிரகாஷ்ராஜனுடைய படம். செல்லம் அதில் தானே ஓடிச்சு படம். அதில் விஜய் இருந்தார். பிகில் படம் ஏஆர் ரஹ்மான் அட்லி கதை வசனம். அந்த பெண் உரிமையை பற்றி எடுத்த அந்த வித்தியாசமான களம் அதில் விஜய் இருந்தார். சர்க்கார் படத்தில் அந்த கதாசிரியர் தான் கதாநாயகன். ஒரே ஒரு ஓட்டு இல்லைன்னாக்கா அரசாங்கத்தை கவிழ்த்த முடியுங்கிற வித்தியாசமான சிந்தனை கூட தான் அதில் விஜய் இருந்தார். விஜய்க்காக அந்த படம் ஓடுச்சு, அந்த கதைக்காக ஓடிச்சு. இதெல்லாம் நான் பார்த்த படம். அவருக்காக அவருடைய பிரமாதமான நடிப்புன்னு சொல்லி எந்த படத்தை சொல்லுங்க பாருங்க. என்னமா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வெளிநாட்டு பட கம்பெனி வந்து இங்கே ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்கம்மா. அதில் நான் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ விஜயனுடைய படத்தை பார்த்துட்டு வந்து அவங்க கேட்டாங்க, இவர் தான் இன்னைக்கு டாப் ஸ்டாருங்கிறாங்களோ உண்மையானாங்க. ஆமான்னாங்க. இதுதான் அவங்க ரசிப்பு தன்மையான்னு கேட்டுக்கிட்டாங்க. சிரிச்சாங்க. காலெல்லாம் குச்சி காலாக இருக்குது, 10 பேர்த்த அடிக்கிறான்னு காட்டுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறது? நம்ம ரசனை அப்படித்தான். எம்ஜிஆரா சிவாஜியான்னு எடுத்தாங்க, எம்ஜிஆரா ரசிப்பீங்க. அப்புறம் அந்த மாதிரி ஆளுகள். சார், அதே போல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர எல்லா ஃபெஸ்டிவலும் அவர் செலிப்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா இந்த பொங்கலுக்கு அவர் எதுவுமே வாயும் திறக்கல, எதுவுமே பண்ணல, எங்கேயும் போகவும் இல்லை. என்ன காரணம்? கிறிஸ்மஸ் டைம்ல அவருக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதனால சில டைவர்ட் பண்ணுறதுக்கு அவர் கொண்டாடினாரு. அதுக்கப்புறம் என்ன, இன்னைக்கு வந்து விஜய் பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு மறந்துட்டோம். நீங்கள் இப்போ யூடியூப் இல்லைன்னா விஜய் பற்றி யாரும் கவலைப்படும். மற்ற பல செய்திகள் வந்துருச்சு. ட்ரம்ப் இன்னைக்கு பெரிய ஹீரோவாக இருக்கார். ஏன்னா ட்ரம்ப் அடிக்கிற கூத்தை பார்க்கும்போது அவர் ஒரு மனித இனம் தோன்றியதுலேருந்து இப்படிப்பட்ட ஒரு தலைமை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நட்டுக்கள்கிட்ட கேஸாக அந்தாண்டு இருக்கிறாங்க. யார் மேலே வரி போடுவான்னு தெரியல, யாரை என்ன பண்ணுவான்னு தெரியல, ஒன்றுமே புரியலையே. எல்லாம் முழிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த 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 கோமாளி கூத்தை பார்க்குறது இந்த கோமாளி கூத்து நமக்கு மறந்து போச்சு. அவ்வளோ சார். அதே போல ஜனநாயகன் படம், அது ஏற்கனவே நம்ம ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கும் போது தமிழ்நாட்டுல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே போல இப்ப ஜனநாயகனுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாத படம் எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் ஆகும். அடுத்த வாரம் எலெக்ஷன் வருதுன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த ஹைப் எல்லாம் கொண்டு வர்றேன். இந்த விறுவிறுப்பு, இந்த பரபரப்பெல்லாம் கொண்டு வரதுக்கு காரணம் அந்த படம் நல்லா ஓடணுங்கிறதுக்காக. அப்ப எதுக்கு சார் இந்த டேட் எல்லாம் மாத்துறது, இவ்வளவு பிரச்சனை? ஆமாம்மா, அப்படி செய்தி போட்டுக்கிட்டு தானே பரபரப்பு. இப்போ பராசக்தி ஒரிஜினல் பராசக்தி வந்தபோது படம் தடை செய்யப்படும்னு சொல்லிட்டாங்க. படம் சும்மாவே பிரமாதமாக ஓடுது. படம் சூப்பர் ஹிட்டாக ஓடுது. அன்னைக்கு இருந்த 3% அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. என்னடா திராவிட இயக்க கொள்கைகள் வந்து சொல்கிற ஒரு படம் பிரமாதமாக ஓடுதுன்னு போது அவங்க அதிர்ந்து போய் அந்த பத்திரிகைகள்லாம் அப்படியே தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தடை செய்யப்படுன்னு அவங்க இன்னும் வேகமாக போயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்தது இப்போ ஜனங்க பயந்துட்டு போகாமல் இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தா அந்த படத்துக்கு அது பெரிய விளம்பரமாக போய் 100 நாள் ஓட வேண்டிய படம் 25 வாரம் ஓடிடுச்சு. அந்த மாதிரி ஓடிச்சு. ஏன்னா அதில் நீங்கள் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது திராவிட இயக்கத்தை எப்படி தூக்கிட்டு வந்தாங்க அந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனும் அவங்க 2 பேத்துக்கு மத்தியில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். கதாநாயகன் வந்து கொஞ்சம் பயந்து இதெல்லாம் பேசும்போது இவன் சொல்லுவா, உலகமே ஒரு பைத்தியக்கார கூட்டம், ஒரு பிச்சைக்காரர்கள் கூட்டம், திருடர்கள் கூட்டம் அப்படின்னு நல்லா சொல்லுவான். அப்போ இவ கதாநாயகி சொல்லுவா, அந்த பிச்சைக்காரர் கூட்டத்திலே நீ திருவோடு இல்லாத பரதேசி. அந்த பைத்தியக்காரர் தான் என்னமோ சொல்லுவா. அப்புறம் வந்து அந்த திருடர்கள் கூட்டத்திலே கண்ணக்கூல் இல்லாத திருடன் நீ அப்படின்பா. அப்படிலாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள்.
உன் தங்கைக்காக இவ்வளவெல்லாம் நீ இது பண்றியே, நீ பணக்காரனா இருந்தாக்கா நினைச்சு பார்த்திருப்பியா? இப்படி ஒரு வாழ்க்கை இருந்து உனக்கு தெரிஞ்சிருக்குமா? அந்த உன்னுடைய பணமெல்லாம் போய் நீ ஏழையா மாறுறதுனால தான் உனக்கு வந்து உன்னுடைய தங்கைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுயநலக்காரன் நீ அப்படி இப்படிலாம் சொல்லி இது பண்ணும்போது எல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு, இவ்வளவு தத்துவங்களை இவ்வளவு சின்ன வயசுல பேசுறியே, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அண்ணா. பதில் கதாநாயகி அண்ணா தான். அன்னைக்கு அண்ணா வந்து திமுக தலைவர். தியேட்டர்ல விசில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுமா. அப்படி அந்த படம், அப்படி வந்து திராவிட இயக்க பிரச்சாரம். அப்போ அந்த படத்தை தடை பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாங்க. ரிவைசிங் கமிட்டி காமிச்சாங்க. ரிவைசிங் கமிட்டின்றவங்க வந்து படத்தை தடை பண்ண முடியாது. அது இன்னும் படத்துக்கு பெரிய பரபரப்பு. அதான் கலைஞரை கேட்டபோது பராசக்தி உண்டாக்கிய பரபரப்பு என்ன? கதாநாயகன் சரியில்லை, கதாநாயகனை மாற்ற வேண்டும் என்ற ஒரு பரபரப்பு. இந்த படத்தை பார்த்து விட்டு விநியோகத்துக்கு இந்த படம் ஓடவே ஓடாது என்று வாங்க மறுத்து விட்டார்கள் என்ற ஒரு பரபரப்பு. இந்த படம் வெளியான உடனே தடை செய்யப்படும் என்ற ஒரு பரபரப்பு. இப்படி பல பரபரப்புக்கு இடையில் வந்து பரபரப்பாக ஓடிய படம் பராசக்தி. அந்த டெக்னிக் தான் இப்போ இந்த படத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு கொடுத்துருக்கு. அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாது. ஒரு பெரிய தகவல் என்னன்னாக்கா, அந்த படத்தை பற்றி ஒரு பெரிய விளம்பரம். கரூர் நடந்த அந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணம் அந்த ஷூட்டிங் அங்கே நடந்ததுன்றார். அதை கேமராவோட எல்லாமே போட்டிருக்காரு. நக்கீரர் பத்திரிகைகள் எல்லாமே வந்துருக்கு. இதெல்லாம் சேர்ந்து வருமா அந்த இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் பரபரப்பை நீங்கள் தூண்டும்போது படம் பார்க்குற ஆர்வம் வரும்ல, அது படம் ஓடும் இல்லை. அதுக்காக விளம்பரம் தாங்க. ஆக விளம்பர ஏஜென்ட்டா யார் இருக்கானாக்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார். அது அந்த வகையில் விஜய்க்கு வாழ்த்துக்கள். ஒரு ஒன்றிய அரசினுடைய அமைச்சரே படத்தினுடைய விளம்பர ஏஜென்ட்டா இருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய. சார், இன்னொரு பக்கம் பிஜேபியோட கூட்டணிக்காக தான் இந்த ஒரு இஷ்யூலாம் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு விஜய் அரசியல்ல இருக்கணும், இல்லைன்னா சினிமால இருக்கணும். ரெண்டுத்துல ஒண்ணு சூஸ் பண்ணாதான் அவர் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டீச்சர். சினிமா இல்லையே, நீங்க சினிமா எங்க இருக்குது? பராசக்தி படம் பார்க்கலான்னு பார்க்குறேன். எந்த தேட்டரில் ஓடுது, எங்க தேட்டர் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் கண்டுபிடிச்சா போரூர்ல ஒரு தேட்டரில் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சேன். தியேட்டர்கள் இருந்தாலும் நம்ம பாருங்க. அன்னைக்கு அப்போல்லாம் எப்படி அண்ணா சாலையில் போனோம்னா எல்ஃபின்சன் தேட்டரில் ஆரம்பித்தா கேட்சனோ கெய்டி சாந்தி அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு தமிழ்நாட்டுன்னு ஒரு தியேட்ரு, அந்த பக்கம் தேவி பேரடைஸ், அது 4 தியேட்ரு, அப்புறம் பிளாசாக்கு பக்கத்தில் வெல்லிங்டனுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிட்லண்டு, ஓடியன், அப்படியே போனீங்கன்னா ஆனந்து, சஃபேரு, இப்படி தியேட்ரு அலங்காரு, இப்படி வரிசையாக தியேட்ரு போய் தடிக்கு விழுந்தா தியேட்டராக இருக்குது. இன்னைக்கு அண்ணா சாலையில் எந்த தியேட்டர் இருக்குது? தேவி தியேட்டர் இருக்குது. சத்தியம் வந்து மல்டிப்ளெக்ஸாக இருக்குது. அதனால் அவர் சினிமா சாய்ஸ் போனதுனால தான் அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனால் ஜம்பமாக சொல்லிட்டார், நான் இவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் விட்டு வருகிறேன் என்றால் உங்களுக்கு சேவை செய்யத்தான் வருகிறேன். அப்போ தான் கேட்டாங்க, சூர்யாவும் கார்த்திகை பண்ணல சேவை? ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வைக்கிறாங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பண்ணுறாங்களா? என்ன அற்புதமாக பண்ணுறாங்க. எத்தனை டாக்டர்கள், எத்தனை என்ஜினியர்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. சேவை செய்ய நினைச்சா நீ பண்ணலாம். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் வாங்குறேன். ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன இடத்துல போய் அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு ₹1 கொடுக்காம வந்துட்டு ₹1 கொடுக்கல அனுதாபத்தை தெரிவிச்சு. இன்னைக்கு வரல விஜய் கிட்ட இருந்து ₹1 எதுக்குமே கொடுக்கப்படல. வேற வழி இல்லாம தான் அந்த 41 பேர் இறந்த போது வேற வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு வைக்கிறதுனால தான் எடுத்த அடுப்பில் அவருக்கு பெரிய செலவாச்சு. ஒரு 10 கோடிக்கு பக்கமாக போச்சு. அதை தவிர அவர் வந்து பொதுமக்கள் பிரச்சனையில் எதில் அவர் தலையிட்டு இருக்காரு, எதில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு, என்ன செலவு பண்ணியிருக்காரு, மக்களுக்கான என்ன தொண்டுகள் செஞ்சிருக்காரு சொல்லுங்க பார்க்கணும். ஒரு படிக்கிற பையனுக்கு ஒரு புத்தகமாக வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு நோட் புக் வாங்கி கொடுத்துருக்காரு, என்ன பண்ணியிருக்கிறார் சார்? இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருசா இல்லைன்னா கூட அதுல நடிச்சவங்க சில பேர், இப்ப ஜனநாயகன் படத்துல நடிச்சவங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து படம் வரலன்னா அது ஒரு ஃபீல், அவங்க ஒரு வருத்தப்பட மாட்டாங்களா? இந்த ஆமாம்மா, இப்போ பராசக்தி படம் வந்திருக்குது, பிரமாதமாக தான் ஓடுது. நீங்க எல்லாம் சேர்ந்து அது சரியா ஓடலன்னு சொல்லி யூடியூப்ல அது ஒரு பிரச்சாரம் பண்ணுது. அன்னைக்கு ஒரு யூடியூப்காரர் வந்தாங்க, அந்த படத்துக்கு இப்போ காக்கா வரல தெரியுங்களா? காக்கா வரலீங்க மனுஷங்க பார்க்குறாங்க. படம் சூப்பராக ஓடிட்டு இருக்குது. அதுக்கு நெகட்டிவ் இது பண்ணுறீங்க. அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்காக இப்போ ஒன்று சிவகார்த்திகேயன் 10 படம் புக் ஆகிடுச்சா? யார் இருக்கா ப்ரொடியூசர்? கோடம்பாக்கம் பிரிட்ஜை விட்டு இறங்கணும்னா வாரிசியாக ரங்கா ஸ்டுடியோவிலேருந்து ஆரம்பிச்சு வாரிசியாக ஸ்டுடியோ இருந்தோம். ஒரு ஸ்டுடியோ இல்லைம்மா. அன்றைக்கி ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட போய் நின்றுட்டு பார்க்குறேன், அந்த உருண்டை மாத்திரை இருக்குது, அந்த குளோப் மாத்திரை இருக்குது. பார்த்தா ஹவுசிங் காலனி. எப்பேற்பட்ட படங்களை எடுத்த இடம். ஜெமினி ஸ்டுடியோ பார்சன் அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. அது இருந்த அடையாளம் கூட இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அண்ணா சாலை பிரிட்ஜு, அண்ணா பிரிட்ஜுக்கு பக்கத்தில், அண்ணா மேம்பாலத்துக்கு பக்கத்துலேயும் அது இருந்தது. இன்னைக்கு இல்லையே. எங்கே இருக்குது ஸ்டுடியோ?
சார் ஆனா இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால சொல்றதை விட அந்த பராசக்தி படத்தோட இயக்குனர் சுதா கொங்கரா அவங்களே சொல்லியிருக்காங்க, பராசக்தி சரியா ஓடாததுக்கு விஜய் ரசிகர்கள் தான் காரணம், அவங்களாலதான் பராசக்தி தடுக்கிறதுக்கு விஜய் ரசிகர்கள் காரணம். நாங்களோட ஓடுலன்னு அவங்க சொல்றோம், அதுதான் உங்க சாமர்த்தியம். அது ஓடாததுக்கு காரணம் இது கதை தீர்ப்புறீங்க. அந்த படத்தினுடைய வெற்றியை தடுக்க விஜய் ரசிகர்கள் முயற்சிக்கிறார்கள் தான் அந்த மாதிரி சொல்லிச்சு. நீங்க என்ன சொல்றீங்க, விஜய் அந்த படம் தோல்வி அடைந்ததுக்கு காரணம்னு ஆரம்பிக்கிறீங்க. அது இப்படித்தான் உங்க யூடியூப்காரர்கள் அந்த படத்தை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு அந்த படம். சரி சார், இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க சொன்ன ஒரு விஷயம் அது உண்மைன்னு எடுத்துக்கலாமா இல்ல பொய்ன்னு எடுத்துக்கலாம்? எதை அவங்க சொன்ன விஷயம்? பராசக்தி படம் ஓடாததுக்கு விஜய் ரசிகர்கள் தான் காரணம். ஓடாததுக்குன்னு சொல்ல, ஓடுவதை தடுப்பதற்கு. ஓடுவதை தடுப்பது அது உண்மைதான். உண்மைதான். ஏன்னா எடுப்படி என்ன செய்தி வந்தது? பராசக்தி ட்ரெய்லரும் ஓடுது, ஜனநாயகன் ட்ரெய்லர் ஓடுது. ஜனநாயகன் இதை விட பராசக்தி ட்ரெய்லர் வந்து பல 4 பங்கு அதிக ரசிகர்கள் பார்த்தார்கள் டிஆர்பி ரேட்டு. அப்போயே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அமித்ஷா சொல்லிட்டாரு டேமேஜ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் அதை செஞ்ச சிரமேற்றாங்கி படம் ஓடாததுக்கு காரணம்னு திருப்பி ஒரு 10 தடவை சொல்றீங்க. அது ஓடிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியும், படம் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு படத்துக்கு தேவை கதை நல்லா இருந்தா எல்லாரும் பார்த்து அதை சூஸ் பண்ணி நல்லா போகுது. ரசிகர்கள் தான் காரணம்னு எந்த வகையில சொல்லலாம்? அது இன்னைக்கு ரசிகர்கள் வந்து சினிமாவுக்கு போறதை நிறுத்திட்டாங்க. அதுதான் உண்மை. முக்கியமா பெண் ரசிகர்கள் அவங்க எல்லாம் சீரியலுக்கு போயிட்டாங்க. இப்போ என் வீட்டில் வந்து சினிமாவுக்கு போகலான்னு சொன்னாக்கா பெண்கள் யாரும் ரெடியா இல்லை. இல்லைங்க, இன்னைக்கு அந்த சீரியல்ல இந்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது, ஆனால் இன்னைக்கு வேணாம் இன்னொரு நாள் போகலாம். யாரும் சினிமாவுக்கு வர மாட்டேங்க. சீரியல் இன்னைக்கு எப்படி அந்த காலத்தில் வந்து தெருக்கூத்தெல்லாம் வந்து நாடகமாக மாறிச்சோ, நாடகம் மாறினோன்னு தெருக்கூத்து போச்சு. நாடகம் வந்த காலத்தில் சினிமா வந்தோடனே நாடகம் போயிடுச்சு. அப்புறம் வந்து சினிமாவிலேயே பல்வேறு வகையான முன்னேற்றங்கள்லாம், சினிமா ஸ்கோப்பு, கலர் படங்கள்லாம் வந்தபோது பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் காலியாச்சு. அது மாதிரி போயிட்டே இருக்கும்போது இன்றைக்கி வந்து சீரியல் உள்ள வந்த உடனே இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு ஸ்டுடியோ இல்லையாம்மா. எம்ஜிஎம் இல்லை, வார்னர் பிரதர்ஸ் இல்லை, 20th Century Fox இல்லை, பேரமவுண்ட் இல்லை, எவனுமே இல்லையே. எப்பேற்பட்ட உலகம் முழுவதும் படங்கள் ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி இல்லையே அவங்கெல்லாம். என்னாச்சு? சினிமா உலகம் முழுவதும் அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த இசையமைப்பாளர்கள் இவங்கெல்லாம். ஆனால் சினிமா அழிஞ்சதில் என்ன போன்றவங்கள மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா பல கலைகளுக்கு அது வந்து தாயகமாக இருக்குது. ஓவியர்கள், செட் டைரக்டர்ஸு, கேமராமேனு, ஃபிலிம் ப்ராசஸிங்கு, எடிட்டிங்கு, கதை எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க, பாட்டு பாடுறவங்க, எல்லா நடனம் ஆடுறவங்க, எவ்வளோ பேத்துக்கு அது வேலை கொடுத்தது. எல்லாம் போச்சு, அந்த கலைகள்லாம் போயிடுச்சு. ஏன்னா சீரியலில் தான் நம்ம பார்க்கறது. சார் அவங்களே சொல்லியிருக்காங்க தடுக்கிறதுக்கு ரசிகர்கள் தான் காரணம் சொல்லியிருக்காங்க. அது நீங்களும் உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது அடுத்து அவங்களே வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நானும் விஜய் ரசிகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அடுத்த படத்துக்கு ஒருவேளை விஜய் போட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு புள்ளி வச்சுக்கிறது தான். ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு அமித்ஷா பின்னாடி இருக்கிறாரு. என்னத்துக்கு வந்து பராசக்தி படத்தை தடை செய்ய வேண்டும் முடிவு எடுத்தாங்கன்னா என்ன ஆகுது? அதனாலதான் எதுக்கும் நான் விஜய் ரசிகர்தான் அப்படின்னு சொல்லி வச்சு சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த தாக்குற செய்தியை சொல்லிட்டாங்க. அதுக்காக அவர் கோச்சிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரசிகர்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அதை முடிச்சு விடுறது. நாங்க என்ன இப்ப கேள்விப்பட்டோம் அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் வந்து கோவப்பட்டு எங்க பராசக்தி படத்துக்கு போக முடியாம ஆயிடுமா அப்படின்றதுனால திரும்பியும் வந்து அவங்க பேச்சை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கலாம். அதுவும் இருக்கலாம். அந்த மாதிரி சினிமா மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.